ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீபாஸ் vlog. இன்றைக்கி நீபாஸ் vlogல நண்டு மசாலா தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு சமயத்தில் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கும் போது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து 25% கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/2 கிலோ வந்து நண்டு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு ஒரு 2 உதுத்து வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் வந்து மிளகு, 5-6 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி. இதெல்லாம் மசாலாவாக அரைச்சிக்கணும். தாளிப்புக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை அண்ட் லவங்கம், சோம்பு வச்சுருக்கேன். அண்ட் கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவில் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், குழம்பு மிளகாத்தூள். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய், கசகசா அண்ட் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தேங்காய், கசகசா அண்ட் சோம்பு வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மிளகு நல்லா பொரியட்டும். அடுத்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் எண்ணெயில் போடும்போது வெடியும், ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கிட்ட உடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி மேலே இருக்க தோல் வந்து நல்லா உறிஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், இது எல்லாம் பொரியட்டும். தாளிப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நண்டு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா மிளகு, பச்சை மிளகாலாம் நம்ம வந்து அரைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு, ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிரைண்ட் பண்ண மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் பாலோட சோம்பு கசகசாலாம் ஆட் பண்ணதுனால நல்லா வாசனையாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.